Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி ஜுவல்லரி பாக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நியூஸ் பேப்பர் இல்லைனா கேலண்டர் ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க. கேலண்டர் ஷீட் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும் நியூஸ் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா வீட்லையுமே கண்டிப்பாக குச்சி இருக்கும், அந்த குச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பழைய பெயிண்ட் ப்ரஷ் இருக்குல்ல, அந்த பெயிண்ட் ப்ரஷ் மெலிசா என்ன ப்ரஷ் இருக்கோ அது எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு குச்சியில் எப்படி ரோல் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்து ரோல் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எண்டில் குச்சி வெளில எடுக்க வரும். ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணிட்டிங்கன்னா குச்சி வெளில வராது, ப்ளஸ் நீங்கள் அந்த சுற்றின பேப்பரே வேஸ்ட் ஆகிடும். ஸோ பார்த்து ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிட்ட உடனே க்ளூ தடவிக்கோங்க எண்டில். அதை நல்லா ஒட்டி விட்டுட்டோடனே அது கொஞ்சம் காஞ்ச உடனே அந்த குச்சி வெளில எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம பேப்பர் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இதே மாதிரி ஒரு 40 to 50 ரோல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே ஃபோன் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபோன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் தான் நம்ம பேஸே ரெடி பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் சார்ட் பேப்பர் இருந்தால் சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைனா வேறு எதுனா திக் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். இது நான் யூஸ் பண்ணுற பாக்ஸோட மெஷர்மெண்ட். நீங்கள் உங்கள் பாக்ஸோட லென்த்தை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாஸ்கிங் டேப் எடுத்துக்கோங்க. மாஸ்கிங் டேப்னால் பேப்பர் டேப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேப் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்கொயர் ஷேப் அந்த ஷீட்டை ஆஃப் அண்ட் ஆஃபில் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நெக்ஸ்ட் அந்த நம்ம செமி சர்க்கிளில் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்படியே எட்ஜில் அப்படியே சுற்றி ஒட்டிட்டு வாங்க. இதே மாதிரியே நம்ம அந்த சைடும் ஒட்டிப்போம். இதே பேப்பர் டேப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பெயிண்ட் அடிக்க கரெக்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் செல்லோ டேப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் பெயிண்ட் அடிக்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம பண்ண இந்த ரெண்டுத்தையும் எட்ஜில் வச்சு மஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி தான். நம்ம ஜுவல்லரி பாக்ஸ் பேஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போது நம்ம பாக்ஸோட பேஸில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல் பாக்ஸ்லேயும். நெக்ஸ்ட் நம்ம பேப்பர் ரோல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பேப்பர் ரோல் எடுத்துக்கோங்க. எடுத்து லைனாக அப்படியே ஒட்டிகிட்டே வாங்க. கேப் விடாதீங்க. கேப் விடாமல் ஒட்டினா தான் அழகாக இருக்கும். ஸோ அதனால் கேப் மட்டும் விடாதீங்க. இப்போ நம்ம ஒட்டினது கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சோடனே இப்போது எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, அதை நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிடுவோம். குழந்தைங்க பெரியவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க, பிகாஸ் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஃபுல்லாக கரெக்டாக நம்ம பாக்ஸோட ஷேப்புக்கே வெட்டிக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஃபுல் பாக்ஸையும் ஒட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம பாக்ஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஃபுல்லாக பேப்பர் ரோல் வச்சு ரெடி பண்ணிட்டோம்.
நம்ம டேப் போட்டின இடம் மட்டும் அங்கே ஒட்டாதீங்க, பிகாஸ் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது. நான் எக்ஸ்ட்ரா பேலன்ஸ்க்காக கார்ட்போர்ட் இருக்குல்ல, அதை அந்த செமி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அங்கே சைடில் ஒட்டியிருக்கேன். இப்போ இது நல்லா காயட்டும். காய்ஞ்ச உடனே நம்ம பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பாக்ஸ் இப்போது காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் நீங்கள் பண்ணும்போது. இப்போ நம்ம பேஸில் புஷ் வைக்கிற மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. அதுக்கு நம்ம ஆல்ரெடி பேப்பர் ரோல் சுற்றி வச்சுருக்கோம்ல, அதில் குட்டி குட்டியாக ரவுண்டு பண்ணிப்போம். அப்படியே குட்டி குட்டியாக அப்படியே சுற்றி 4 எட்ஜஸ்லேயும் வச்சா புஷ் மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்கவே அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம 4 சைடும் புஷ் மாதிரி ரெடி பண்ணது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பிளாக் பெயிண்ட்டாக பேஸ் கலராக வச்சு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ யூஸ் பண்ணலாம். பட் பிளாக் கலர் ஜுவல்லரி பாக்ஸுக்கு நல்லா செட் ஆகும். நிறையா வாட்டர் சேர்க்காதீங்க, பிகாஸ் நிறையா வாட்டர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது டல்லாக தெரியும். எவ்வளோ வாட்டர் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்கள் பாக்ஸ் வந்து பார்க்க பிரைட்டாக இருக்கும். ஸோ வாட்டர் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், நிறையா யூஸ் பண்ணாதீங்க. இப்போது ஃபுல் பாக்ஸ்க்குமே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருங்க. கேப் விடாதீங்க. கேப் விட்டிங்கன்னா ஒயிட் கலர் அப்படியே தெரியும், ஸோ நல்லா இருக்காது. ஸோ ஃபுல் பிளாக் கேப்பில் எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம பாக்ஸ் இப்போ ரெடி. ஃபுல்லாகவே பிளாக் பெயிண்ட் அடிச்சிட்டோம். கேப் எங்கேயுமே தெரியல பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் நேரம் காயட்டும். நம்ம இப்போ ஷில்பக்கார் கிளே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஷில்பக்கார் கிளே யூஸ் பண்ணும்போது பவுடர் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். பவுடர் யூஸ் பண்ணலன்னா கிளே கையில் ஒட்டிக்கும். இப்போ நம்ம கிளேவை குட்டி குட்டியாக பால் சைஸ்க்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஷில்பக்கார் கிளேவை நீங்கள் ரொம்ப நேரம் காற்று படுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா அது டக்கு டக்குன்னு காஞ்சிரும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டீங்களோ நல்லது. நெக்ஸ்ட்டு க்ளூ போட்டுக்கோங்க. உங்களுக்கு எங்கே டிசைன் ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே க்ளூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக பால் ஷேப்பில், அதை வந்து லைனாக ஒட்டிக்கோங்க. கேப் விட்டு ஒட்டிக்கோங்க, பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் ரவுண்ட் ஷேப் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே குட்டி குட்டியாக ஹார்ட்டின் மாதிரி நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா திலகம் ஷேப் இருக்கும்ல, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல் பாக்ஸுக்கும் நம்ம ஒட்டிடலாம். பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே ஒட்டிட்டோம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு எந்த மாடலில் ஒட்டணுமோ நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒட்டியிருக்கோம்னா இந்த ஷில்பக்கார் கிளேவை இது ஃபுல்லாக இப்போ நம்ம பிளாக் பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் கேப் விடாமல் அடிங்க. ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் தின் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணும்.
பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இப்போ பிளாக் அடித்து முடிச்சிட்டோம். பாருங்கள், எந்த கேப்புமே இல்லை. இந்த ஒயிட் ஸ்பேஸ் நம்மளுக்கு தெரியல. நான் பாக்ஸ்க்குள்ளே ரெட் கலர் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பாக்ஸை ஹைலைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுற கலர் வந்து பேர்ல் மெட்டாலிக் பிரான்ஸ், செகண்ட் வந்து பேர்ல் மெட்டாலிக் கோல்டு. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போது பேர்ல் மெட்டாலிக் பிரான்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பெயிண்ட் லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணும்னா லைட்டாக அடிக்கலாம், இல்லைனா டார்க்காக அடிக்கலாம். நான் லைட்டாக தான் அடிக்கிறேன். ரொம்ப டீப்பாக கேப்புக்குள்ளெல்லாம் அடிக்கணும்னு கிடையாது. நீங்கள் லைட்டாக அடித்தாலே அது காஞ்சோடனே ப்ரைட்டாக தெரியும். பாருங்கள், நம்ம ஜுவல்லரி பாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒட்டின ஷில்பக்கார் பிளேட் மட்டும் நான் டார்க் ப்ரௌன்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் சில்வர் கலர் கூட யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் பேங்கிள்ஸ் வச்சுக்கலாம், இயரிங்ஸ், செயின், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக க்ரியேட்டிவ் ஐடியாவோட வரேன். Until it's bye from Harini.